கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மிகப்பெரிய ரைவல்ரி, மிகப்பெரிய மேட்ச். என்டையர் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்லயே நம்ம பார்த்தோம்னா இந்த மேட்ச் தான் மிகப்பெரிய மேட்ச்னு சொல்லணும். இன்னொரு தடவை ரெண்டு பேரும் சந்திப்பாங்களான்ங்கிறது டவுட் தான். பட் இருந்தாலும் இந்த குரூப் ஸ்டேஜ் எகிற போதுங்க. ஆடியன்ஸ் சும்மா வெறித்தனமா வரப்போறாங்க இந்த மேட்சுக்காக. டிக்கெட் ஃபுல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. 5 நாள் முன்னாடியே எல்லாமே ஹவுஸ்ஃபுல் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல மேட்ச் எப்படி இருக்க போகுது, யாரு பக்கம் கேம் திரும்ப போகுது, பாகிஸ்தானுக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா அண்ட் இந்தியாவுக்கு ஜாஸ்தியா, அண்ட் இந்த ட்ராக்ல யாரு பெஸ்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயர்லாந்து கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின்னிங்க. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் மேக்ஸிமம் லோ ஸ்கோர் தான் போகும். இந்தியா அடிச்ச 180 தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கு. அதுவும் பயிற்சி ஆட்டத்தில் அடிச்சாங்க. இந்த தடவை வந்துட்டு 97 சேஸ் பண்றதுக்கு 13 ஓவர் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட கம்ஃபர்டபுளான பேட்டிங் ஆன மாதிரி தாங்க தெரியுது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரோஹித்துடைய கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. நல்ல வேலை இந்த கேமை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே ஈஸி தான். கனடா அண்ட் யூஎஸ்ஏ நடுவில் பாகிஸ்தான் கூட தான் பயங்கரமான ஒரு மேட்ச். இது மான பிரச்சனை அப்படின்னு வேற சொல்லணும். கண்டிப்பா ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வேற இருக்காங்க. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. போன மேட்ச் சொதப்பிட்டாரு. கரெக்டா கையிலேயே கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா கூட அடுத்த மேட்ச் செம்மையா இருக்க போகுது. ரெண்டு டீம்ல எது பெஸ்ட், கண்டிப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் 55-45 அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜ் நான் இப்பவே கொடுத்துருவேன். இந்தியாவுக்கு 55% அண்ட் பாகிஸ்தானுக்கு 45% சொல்லுவேன். பிகாஸ் இந்தியாவுடைய பேட்டிங் லைனை பாகிஸ்தானை விட லிட்டில் பிட் ஒரு 2 பேர் 3 பேர் ஜாஸ்தி இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்கள விட பேட்டிங் அட்டாக் அப்படிங்கிறது செம்மையா இருக்கு. ஆனா பவுலிங்கை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பும்ரா ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த ப்ராப்பரா போடுறாருன்னு சொன்னோம். ஹர்தீப் சிங் நேற்று ஸ்டார்ட் பண்ணாருங்க அயர்லாந்து அப்படிங்கிறதுனால ஓகே தான். ஆனா அவங்க கிட்டே கடைசியில் அடி வாங்கினாரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனதை பார்த்த கடைசியில பாகிஸ்தான் கூட எப்படி பண்ணுவாங்கிறது டவுட் தான். அந்த இடத்துல பும்ரா எப்படியோ செமையா பண்ணிடுவாரு. மீதி 2 பேர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. அண்ட் சிராஜை பொறுத்த வரைக்கும் அடி வாங்க போறாரா இல்ல நீட்டா பண்ணுவாராங்கிற டவுட் இருக்கு. ஆனா அந்த பக்கம் அந்த டவுட்டே கிடையாதுங்க. ஹாரிஸ் ராஃப் அதை தாண்டி சரியான பேஸ் பவுலிங் அட்டாக். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ஒரு ஹோல் யூனிட் கிட்டத்தட்ட இந்த உலக கோப்பையில் இருக்கு 20 டீம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் சும்மா தனியா தெரியுது. அந்த அளவுக்கு உங்களுடைய பேஸ் அட்டாக் ஜம்முன்னு இருக்கு. இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கிரவுண்ட் தான். இந்த கிரவுண்டை 3 மாசத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பனி பேஞ்சிட்டே தான் இருக்கு. காத்தோட காத்தா இந்த பனி இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பிச்சில் படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. பால் எங்க பவுன்ஸ் ஆகி எப்படி போகுன்னு சொல்லி பவுலராலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பவுலருக்கு சாதகமா இருந்தாலும் சில டைம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. பத்திரானா பொறுத்த வரைக்கும் நீங்க யாக்கர் மட்டும்தான் நல்லா போட்டு நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா ஸ்ரீலங்கா கூட மேட்ச்ல அவரே சொல்றாரு, நான் யாக்கர் தான் நெயில் பண்ண பாக்குறேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி கீப்பர் கிட்ட போகுது, சர்ப்ரைஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 22 yardsல இருந்து ஒரு யாக்கர் போடுறாரு. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாக்கர் போடுறாரு. அந்த சமயத்துல கீப்பர் வந்துட்டு கொஞ்சம் லோவா கேட்ச் பிடிக்கிற மாதிரி தான் பால் வரணும். ஆனா அவரோட தலைக்கு மேல போகுது, எகிரி பிடிக்கிறாரு குசால் மெண்டிஸ். அந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி அதிகமா ஸ்கிட் ஆகுது பால், எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலங்கிற மாதிரி பவுலர் சொல்லும்போது ஸ்டெம்ப் லைன்ல போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏகப்பட்ட எட்ஜ். அது மட்டும் இல்லாம பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பாத்தாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கறதா அதிகமா இருக்கு. ஹார்டு ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்தியன் ட்ராக் மாதிரியோ சின்னசுவாமி ட்ராக் மாதிரியோ இந்த ஒரு ட்ராக் இல்லைங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். எல்லாருமே 2 ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் மேன்லாம் பயங்கரமா வச்சு அட்டாக் பண்றாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கதையாவே இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த கிரவுண்ட்ல அப்புறம் எப்படித்தான் பேட்டிங் ஆடுறதுன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய மேட்ச்ல ரோஹித் சர்மா சூப்பரா காமிச்சாரு, ரிஷப் பண்ட் சூப்பரா காமிச்சாங்கன்னு சொன்னோம். அதாவது இந்த நியூ பால் இருக்கு தெரியுமா, இந்த நியூ பாலுடைய சைன் போற வரைக்கும் தான் இந்த ஸ்விங்கு, இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா பால் நின்னுதான் வருது. கொஞ்சம் சாதகமா இருக்கு. பாலும் உங்களுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணதுனால வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்பால் சைஸ்ல தெரியும். அதனால ஒரு 5-6 ஓவர் அந்த பாலோடைய அந்த சைன் போற வரைக்கும் கொஞ்சம் பார்த்தாடணும். எப்பவுமே பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேக்ஸிமைஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, விக்கெட் லூஸ் ஆகாம ஒரு 40 ரன் அடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் அப்கமிங் ஓவர்ஸ்ல வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நேற்று ரோஹித் சர்மா தங்க பண்ணாரு. கிட்டத்தட்ட 30 பால்ல 30 ரன் ரன் பால் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆடம் வச்சாருங்க. கிட்டத்தட்ட 36 பால் 37 பால்ல ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியில போயிட்டாருங்க பார்த்தோம். ரிஷப் பண்ணிட்டு அப்படித்தான் ஆனாரு. கொஞ்சம் பேட்டிங் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போகணும். அண்ட் விராட் கோலி அவருடைய ஃபேவரட் ஷாட்டான கவர் டிரைவ் எல்லாம் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா நல்லா தெளிவா பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணமா ஸ்லிப்ல போய் தான் மேக்ஸிமம் பால் விடுது, இல்ல கீப்பர் கேட்ச் ஆகுது. விராட் கோலிக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி அவுட் ஆன சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இன்சைட் எட்ஜ்லயோ அவுட் சைட் எட்ஜ்லயோ வந்துட்டு
வந்துட்டு ஸ்டம்பில் போய் அடிக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ அதனால அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க அவருடைய ஆஃப் சைடு இருக்கக்கூடிய ஷாட்ஸைவே வந்துட்டு மேக்ஸிமம் ஆடிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தட்டி பாலுடைய சைன் போனதுக்கப்புறம் அவருடைய பல இன்னிங்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறதான் இந்த கிரவுண்டுடைய சாதகமான நிலையா இருக்கு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் 150 அதை டச் பண்ணுவாங்க. 145க்கு மேலே தான் எல்லாமே வருங்கிறதுனால கொஞ்சம் பார்த்தாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ பவுலர்ஸ் நல்லா பண்ணால் அந்த கேமை வின் பண்ண போகிறாங்க. எந்த டீம் பவுலிங் நல்லா பண்ணுதோ அவங்க வின் பண்ணுவாங்க. அண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 160 அடிச்சாலே போதுங்க. ரெண்டு டீமுக்குமே டஃபான டார்கெட் தான். ஏன்னா பவுலிங் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியா கிட்ட ஒரு அளவுக்கு இருக்கு, 40% இருக்குன்னா அவங்க கிட்ட 60% இருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்ட 40% பேட்டிங் இருக்குன்னா இந்தியா கிட்ட 60% இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு டீமுமே பேலன்ஸ்டான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேட்டிங் இருக்கிறதுனால இந்தியன் டீம், அதாவது ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல், ஜடேஜா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பக்கம் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு லிட்டில் பிட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாவா பாகிஸ்தானா யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.